ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பவர் பிஐ இன்ஸ்டால் பண்ணிட்டு எனக்கு அந்த இன்டர்ஃபேஸே புரியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஸோ வெல்கம் டு கூகுள் டெக். இது டே 2 ஆஃப் லேர்னிங் இன் பவர் பிஐ. ஸோ நம்ம போன வீடியோவில் பவர் பிஐ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறங்கிறத டீட்டெயில்டாக போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் ஒரு வேலை பார்க்கலைன்னா அதுக்குள்ள லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மேலே ஐகான் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதனோட இன்டர்ஃபேஸ், செகண்ட் ஒன் டேட்டாவை எப்படி வந்து நம்ம பவர் பிஐ கூட இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூணாவது லைவா எக்ஸல்லையும் லைவ் வெப் கனெக்ஷனும் எப்படி நம்ம வந்து பவர் பிஐக்குள்ள டேட்டாவை இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பவர் பிஐயோட டெஸ்க்டாப் அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ். மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஃபைல், ஹோம், இன்சர்ட், மாடலிங், வியூ, ஆப்டிமைஸ், ஹெல்ப் அப்படிங்கிற 7 டிஃபால்ட்டான ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஹோம் டேபுக்குள்ள நமக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஈச் அண்ட் எவ்ரி ரிப்பனோட டீடைல்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஹோம் டேப்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு பை டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஸ்கிரீன் வந்து இதுதான். நமக்கு வந்து லெஃப்ட் சைட்ல இந்த ஒரு குட்டியா ஒரு ஸ்கிரீன் தெரியும் பாத்தீங்களா, ஒரு 4 ஆப்ஷனோட இருக்கு. ஸோ இந்த 4மே பாத்தீங்கன்னா என்னென்னா ரிப்போர்ட் வியூ, அதாவது இதுதான் அந்த டிஃபால்ட் ரிப்போர்ட் வியூ. டேபிள் வியூ இப்போ எதுவுமே இருக்காது, ஏன்னா நமக்கு இதுக்குள்ள டேட்டா கிடையாது. மூணாவது மாடலிங் வியூ, இதுதான் வந்து டேட்டா மாடலிங், நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றது, 2 டேபிளை மெர்ஜ் பண்றதுக்கு உண்டான எல்லா ஆக்டிவிட்டிஸும் நம்ம இங்க தான் பார்ப்போம். இது வந்து டாக்ஸ் query வியூ, நம்ம புதுசா ஒரு டாக்ஸ் query ரைட் பண்றதுக்கு கோபைலட் ஹெல்ப்பா வச்சு இங்க தான் பண்ண போறோம். ஸோ இது வந்து இந்த 4 தான் வந்து இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடியது. ஸோ நம்ம ரிப்போர்ட் வியூக்கு போயிடலாம். ரிப்போர்ட் வியூ போனதும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய ஒயிட் ஸ்பேஸ் நடுவுல இம்போர்ட் எக்ஸல், எஸ்கியூஎல் சர்வர் இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் வந்து டெவலப்பர் ஆர் கேன்வாஸ் ன்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலரான இடத்துல தான் வந்துட்டு நம்ம வேணுங்கிற டேஷ்போர்டை கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இதுல சார்ட் எப்படி, சார்ட்டோ டேபிளோ எப்படி இன்சர்ட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இங்க விஷுவலைசேஷன்ஸ்னு ஒரு பேன் இருக்கு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய சார்ட்ஸை செலக்ட் பண்ணி நாம இங்க கொண்டு வந்து வச்சுக்குவோம். அரஸ் டபுள் கிளிக் பண்ணோம்னா, நான் டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்த சார்ட் வந்து இங்க எனபிள் ஆயிரும். ஸோ இப்படித்தான் நம்ம வந்து இந்த இடத்துல சார்ட் ஆட் பண்ண போறோம். இங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேபிள் எதுவும் ஆட் பண்ணாதனால இந்த இடத்துல எம்டியா இருக்கு. ஸோ இங்க டேபிள் ஆட் பண்ண டேபிளோடைய காலம்ஸ் வந்து இங்க லிஸ்ட் அவுட் ஆயிரும். அடுத்து ஃபில்டர்ஸ் அப்படின்னு ஒரு பேன் வந்து க்ளோஸா இருக்கும். பை டிஃபால்ட் க்ளோஸ் இல்ல ஹைடா இருக்கும். இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற ஃபில்டர் இந்த பேஜ்லயோ ஆல் பேஜஸ்லயோ நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து இந்த இன்டர்ஃபேஸோடைய யூஸ்ஃபுல். ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட், நம்ம டேட்டாவை எப்படி எடுத்து வரோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன டேட்டா வந்து இது சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஒர்க் புக், எஸ்கியூஎல் டேட்டா, பிளாங்க் டேபிள் அப்படிங்கிறது இங்க இருக்கு. அது போக மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்கும். ஜஸ்ட் இங்க கெட் டேட்டா இருக்கக்கூடிய இந்த ஏரோவை கிளிக் பண்ணோம்னா காமனா நம்ம யூஸ் பண்ற டேட்டா எல்லாமே இங்க காட்டும். இன்னும் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமா நமக்கு பவர் பிஐல எந்தெந்த டேட்டா சப்போர்ட் ஆகுதோ, டேட்டா ஃபார்மேட் சப்போர்ட் ஆகுதோ எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ இதுல கேட்டகரி வைஸா ஃபைல்ல இருந்து அதர்ஸ் வரைக்கும் கேட்டகரி வைஸா கொடுத்துருக்காங்க. மொத்தமா சேர்த்து ஆல் அப்படிங்கிறதுல டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு லிஸ்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபார்மேட் தான் பவர் பிஐ. மூணாவது, இப்போ 1 by 1 நான் வந்து சொன்ன வீடியோல ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எக்ஸல் இருந்தும் லைவ் கனெக்ஷன்ல இருந்தும் எப்படி டேட்டாவை கனெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத காட்ட போறேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் இங்கே இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல் கொடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து சாம்பிள் ஸ்டோர் எக்ஸ்எல்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் ஃப்ரம் கூகுள்ல இருந்து. இந்த ஃபைல் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பர்சனலா ஷேர் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அது கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் எக்ஸல் ஃபைல் இருக்கக்கூடிய பேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், ஆர்டர்ஸ் அப்படின்னு அந்த டேபிள் மேல ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா அதுல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே இங்க வியூ ஆகும். இங்க நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து பீப்புள், இதுல இருக்கக்கூடிய டேபிள் டேட்டா, ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற இந்த ஷீட்ல இருக்கக்கூடிய டேட்டா இங்க வியூ ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ், பீப்புள், ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு இந்த 3 டேட்டாவையும் செலக்ட் பண்ண போறேன். இப்போதைக்கு நான் வந்து லோட் அப்படின்னு கொடுக்க போறேன். இங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து அடுத்த லெவல், இன்டர்மீடியட் லெவல் போறப்போ நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது பவர் குவரி எடிட்டர் நம்ம ஓப்பன் பண்றதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா தான் கொடுப்போம். டேட்டா மாடலிங்கும் நம்ம வந்து அங்கதான் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவுக்கு தேவையான லோட் மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் நமக்கு வரும். இந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு பை டிஃபால்ட்டாக காட்டிடும். ஸோ மொத்தமாக எல்லா டேட்டாவும் இங்கே நமக்கு லோட் ஆயிடுச்சு. நான் முன்னமே சொன்ன மாதிரி இப்போ இந்த டேபிள் வியூ கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ ஆர்டர்ஸ் டேபிள் இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவும் நமக்கு இங்கே வந்து வியூ ஆயிரும். அடுத்து பீப்புளை கிளிக் பண்ணனா பீப்புள் என்னென்ன டேட்டா இருக்கு, ரிட்டர்ன்ஸ் கொடுத்தனா ரிட்டர்ன்ல என்னென்ன டேட்டா இருக்கு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நமக்கு விசுவலைஸ் ஆயிரும். அதுக்காகத்தான் இந்த 3 டேட்டாவை நம்ம இங்க யூஸ் பண்றோம்.
மாடலிங் வியூ போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் பீப்புள் காலம் அப்படின்னு 3 டேபிள் இங்கே செப்பரேட்டாக இருக்குது. இந்த பவர் பிஐ வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸல் இருக்கிற ஒரு டேட்டாவை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், விச் இஸ் எக்ஸல் இருந்து டேட்டா எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. இப்போ லைவாக வெப்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு டேட்டாவை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இந்த இடத்துல வெப் டேட்டா எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கெட் டேட்டா இங்கே வந்துட்டு வெப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி என்னோட ப்ரௌசரில் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டோடைய லிங்க் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு பவர் பிஐக்கு வந்துட்டு இங்கே வந்து நம்ம வெப் கொடுத்ததையும் ஒரு ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே வந்து யூஆர்எலோட பேஸ் வெப் லிங்கை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. நமக்கு எகைன் இன்னொரு ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ என்ன ப்ராம்ப்ட்னு பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகும். நம்மளுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஈவன் உங்களுடைய சிஸ்டமோட கெப்பாசிட்டி எல்லாமே இந்த இடத்துல இன்வால்வ் ஆகும். ஏன்னா நம்ம லைவாக வந்து டேட்டா ஃபீட் பண்ணுறப்போ நம்ம இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு அந்த டேட்டா லோட் ஆகிற கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ நம்மளுக்கு வந்து அடுத்த ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வெப்பேஜில் இருக்கக்கூடிய டேபிள்ஸ் எல்லாமே நமக்கு காட்டுது. ஸோ எந்த டேபிள் நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த டேபிளுக்கு உண்டான வேல்யூஸ் வந்து நமக்கு இங்கே காட்டும். ஸோ எவ்ரி டேபிள்ஸ் நம்ம ஈஸியாக இங்கே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், சிம்பிளாக ஜஸ்ட் இந்த டேபிள் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு எகைன் லோடு கொடுக்குறேன். நம்ம ப்ராம்ப்ட் படி இந்த டேட்டா லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டேபிள் 1 வந்து நமக்கு இங்கே லோட் ஆயிருச்சு. ஈவன் இங்கே போய் பார்த்தோம்னாலும் நமக்கு இந்த டேபிள் 1 கிளிக் பண்ணோன்னா சேம் வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்படித்தான் நம்ம வந்து எக்ஸல் இருந்தும் வெப்ல இருந்தும் லைவ் கனெக்ஷன்ஸை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவில் முதல்ல சொன்ன மாதிரி எப்படி வந்து எக்ஸல் அண்ட் லைவ் கனெக்ஷன் வந்து பவர் பிஐயில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். மேலும் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும், பவர் பிஐ லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் கூகுள் டெக். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.